சின்ன கழுத மணி ஆயிடுச்சு கழுத. அப்போ சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பு கழுத. 10 நாளா வீட்டுல ஆட்டம் பட்டல. இன்னும் உனக்கு பள்ளிக்கூடம் போகணும் மட்டும் அதை மறந்து போயிட்டேன். உங்களுக்குலாம் அன்னைக்கு மட்டும் சூத்தா அடைச்சிக்கிட்டு தூங்குவீங்க. போய் கிளம்புடி. ஐயோ, அதுக்குள்ள லீவ் முடிஞ்சு வச்சா 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சா. ஸ்கூலுக்கு போகணுமா? வருஷம் பிறந்திருக்கு. நாங்க லீவுக்கு இன்னும் நிறைய நாளைக்கு விடுவாங்கன்னு பார்த்தேன். ஸ்கூலுக்கு போகணுமா? ஐயோ, இப்போ என்ன சொல்றது? வயிற்று வலின்னு சொல்லாமா, தலைவலின்னு சொல்லாமா, பேசாம கண்ணில் மிளகாத்தூள் பட்டுருச்சுன்னு சொல்லிடுவோமா, எங்கேயாவது இடிச்சுக்கிட்டே முட்டியை வலிக்குன்னு சொல்லுவோமா? எதையாச்சும் சொல்லணுமே, லீவ் போட்டு ஆகணுமே, என்னத்தை சொல்கிறது? ஐயோ, டெய்லி ஜாலியாக இருந்தோமே, திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்களே, என்ன பண்ணுறது? அம்மா, லஞ்ச் பாக்ஸ் ரெடியா? என்ன சாப்பாடு செய்ய போகிறீங்க? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட்டு வருஷம். போன வருஷம் செஞ்சதே இந்த வருஷம் செய்யாதீங்கம்மா. 2024 முடிஞ்சிருச்சு. இப்போ 2025 புதுசாக அதெல்லாம் செஞ்சு கொடுங்கம்மா. புதுசாக தான் அடுப்பை பற்ற வச்சு புதுசாக ஒலை வச்சு சாதம் வடித்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும். புது சாதம். இதுவா புது சாதம்? நல்லா இருக்கு உங்கள் புது வருஷத்துக்கு ஏற்ற புது சாதம். போங்க, எதை செஞ்சு வை, எடுத்துக்கிட்டு போகிறேன். பா, இன்னைக்கு காலேஜில் எனக்கு பாராட்டு விழா வச்சுருக்காங்க. நீங்களும் வாங்கப்பா. அடி சண்டாலும் பாவி, இவ என்னத்தை வெட்டி கிழிச்சு முறிச்சு எடுத்துட்டான்னு இவளுக்கு பாராட்டு விழான்னு பள்ளிக்கூடத்தையே எப்படி லீவ் போடலான்னு முடிவு பண்ணிக்கிறது. இந்த லட்சணத்தை இவ பாராட்டு விழான்னு அம்மா அப்பாவை கூப்பிட்றா. பேசாம இவ கூட டபுள் போயிடுவோமோ? ஸ்கூலில் லீவ் போட்டுட்டு பொய்ய சொல்லிட்டு இவ கூட பாராட்டு விழான்னு சொல்லிட்டு ஸ்கூலை பக்கம் நம்ம காலேஜ் பக்கம் ஓடி போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாமா? என்னென்னமோ பிளான் பண்ணுறோம், நடக்குமான்னு தான் தெரியலையே. பக்குங்குது, வயிற்ற கலக்குது, நெஞ்சு அடைக்குது, மூச்சு விட முடியல, எல்லாமே பண்ணுது. இந்த ஸ்கூலுக்கு போகணுன்னா மட்டும்தாம்மா அதெல்லாம் பண்ணுது. ஏன்னு எனக்கும் தெரியல. ஏய், இந்த வருஷம் பிறந்தவொடனே ஃபஸ்ட்டு பாராட்டு விழா உனக்கு தான். செம்மையாக இன்னைக்கு கலக்குன்னு கலக்குறடி. அப்படியே என் தங்கச்சின்னு நான் அப்படியே பெருமையாக சுற்றுவேன் பாரு காலேஜ் ஃபுல்லாக. பெருமைகளை நான் தானே பேசுகிறேன். சின்ன கழுதை இன்னைக்கு மாசம் நிற்கிற. போய் பேக் எடுத்துக்கிட்டு வா. டைம் ஆகுதா என்ன? ஆகுது, டைம் ஆகுதுதான். அம்மா, காலையிலேருந்து வயிற்று வலி தாங்க முடியலம்மா. என்னன்னே தெரியலம்மா. வரும்டி, வரும். பள்ளிக்கூடம் போகணும்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே வயிற்று வலி, சூத்து வலி, எல்லா வலியும் வரும்டி. இல்லைம்மா, வயிறு மட்டும்தான் வலிக்குது. ஐயோ, வலி தாங்க முடியலம்மா. அம்மா, இவ ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுருங்க, எல்லாம் சரியாக போயிடும். இவளே எடுத்து கொடுக்குறாரு. இல்லைம்மா, லீவ்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் என்ன தடவி விடுங்க, நான் படுத்திருக்கேன். சரியாயிடுச்சுன்னா நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறேம்மா. அப்படியேங்க அப்பா, போய் தான் ஆகணும். நல்ல விளையாட்டம் நடித்தாலும் வேறு வழி கிடையாது. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். வா, வந்து படு. வயிற்றுல எண்ணெயை தடவி விட்றேன். வயிற்று வலி மட்டும் சரியாக போகல, வயிற்றுல அவ்வளோதான் பார்த்துக்க. ஆமாம், இல்லை, சரியாக போயிடும். அதெல்லாம் சரியாக போயிடும். நான் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பிடுறேன். நீங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்கல்ல? சரிம்மா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டுமா, யாராச்சும் ஸ்கூல் லீவ் போடுறாங்களே என்னன்னு கேட்டுக்கிறேன். ஒருவேளை வயிற்று வலி நிற்காம இருந்துச்சுன்னா லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லணும்ல. நடக்காதுடே, உன் திட்டம் நடக்கவே நடக்காது. இத்தனை நாளாக என்ன தீனி தின்னுவிட்டு, என்ன கும்மாளம் போட்டுட்டு, என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சுற்றிக்கிட்டு கிடந்தவ விடிஞ்சு ஏஞ்ச உடனே எனக்கு வகுத்து வலி வருது. வகுத்து வலி பார்க்குறேன். எப்பேற்பட்ட வகுத்து வலியாக இருந்தாலும் ஸ்கூல்லே வந்து நானே உன்னை விட்டுட்டு வர வேண்டி. இல்லைம்மா, நானே போகிறேன். என்னை மட்டும் தடவி விடுங்க, நானே ஸ்கூலுக்கு போகிறேம்மா. லீவு நாளையில் தொண்டையை கிழிச்சிக்கிட்டு கத்துவீங்க. அதே ஸ்கூலுக்கு வரப்போ மட்டும் அம்மா பாமா அப்படின்னு நடிக்க வேண்டியது. என்ன நடிப்பு நடிக்கிறீங்கடி? ஏ உஷா, வாடி நம்ம போகலாம்.